Hello friends, welcome back to Play Thumb Up. So starting எல்லாருக்கும் happy Diwali guys, and இந்த Diwali கண்டிப்பா உங்க friends and familiesோட நல்லபடியா என்ஜாய் பண்ணி பாருங்க. நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ரீசன்ட் லிஸ்ட்டும் நான் போட்டுட்டேன். பட் இன்னைக்கு நம்ம ஹாலிவுட் சைட்ல இருந்து என்ன கொஞ்சம் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாத்தையும் அப்படியே தான் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டோட சீரிஸ் நம்ம வெல்கம் டு டெரின்ஸோட அப்கமிங் நம்ம October 27th ரிலீஸ் ஆக போது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில். அண்ட் கண்டிப்பாக நம்ம இட்டோட ஃப்ரான்ச்சைஸ் பார்த்து லைக் பார்ட் 1 and 2 நிறைய பேர் இந்த சீரிஸ்க்காக ஈராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் லைக் நம்ம தமிழ் டப்பில் வர மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் தரல. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆகுது. வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டப்டோட தான் அவங்க ரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்பில் வரல. அண்ட் ஏன் தெரில பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராகவும் வந்துடும். அண்ட் ரீசெண்டான தேசத்தில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைட்லேருந்து என்னெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ எல்லாமே மேக்ஸிமம் வந்துருக்கு. பட் இந்த சீரிஸ் அவங்க பண்ணலை. பை த உள்ள என்ன கான்செப்ட் நம்ம 1980s டைம் லைன் பீரியட் தான் உள்ள காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம இட்டோட லைக் அந்த மெயின் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட சில பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. அந்த க்ளான் ஃபேஸை தான் நம்ம பெனிவைஸ். ஸோ அந்த மெயின் டெப்த்தான ஸ்டோரி தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ஹாரர் த்ரில்லர் வைஸில் இது ரொம்பவே வந்து லைக் மூவியோட அதிகமாக அதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எப்படி அந்த சீரிஸ் வரட்டும் பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா வீக்லி ஒரு எபிசோட தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்கணும்னா நம்ம நவம்பர் 2 வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சைட்லேருந்து நம்ம ஏஐக்கு வந்து அகெயின்ஸ்டாக செம்ம பெரிய ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஏஐ மூலியமாக நிறைய அனிமே கேரக்டர்ஸ் ப்ளஸ் ஃபைட் சீன்ஸ் ஆக்ஷன் விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு அது ஓப்பனாகவே இருக்குது. லைக் நம்ம ஓப்பன் ஏஐ சோரா இதுலேருந்துலாம் கிரியேட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லாமே வந்து காப்பிரைட்டட் ஆன ஒரு மெட்டீரியல்ஸ். சிம்பிளாக நம்ம ஏஐ கேரக்டர் லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு அனிமே ஒரு சீனே நம்ம யூடியூப்பில் போனால் நம்மளுக்கு கிளைம் இல்லை ஸ்ட்ரைக் வந்துடும். பட் இப்போதைக்கு நம்ம ஏஐ மூலியமாக எல்லாம் ஜென்ரேட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஏன் ஜப்பான் சைடு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களோட மேக்ஸிமம் இன்கமே வந்து இந்த மாதிரி அனிமே சைட்லேருந்து தான். அண்ட் அதை கிரியேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் பின்னாடி நிறைய பேர் அதை வச்சு தான் அவங்க ஏர்னிங்கே ஒன்றும் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து டேரெக்டாக சிம்பிளிஃபைடாக வந்து ஏஐ மூலியமாக ஜென்ரேட் பண்ணால் அவங்களுக்கு செம்ம பெரிய லாஸ் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு பின்னாடி ஜப்பான் கவர்மெண்ட் ஏதோ செம்ம பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரான் ஹாரிஸோட மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஜெரால்ட் லீட்டோவோட ஒரு பேட் லக்குன்னு சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு நெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட கர்ஸும் தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி அவர் எடுக்கிற இப்போ மூவிஸ் எல்லாமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக வந்து லைக் கலெக்ஷன் எடுக்காமல் இருக்குது. கடைசியாக லைக் நம்ம மார்பியஸ் மூவியெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ ட்ரான் ஹாரிஸும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரொம்பவே போயிருக்கு. ஆக்சுவலி படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா $180 million தான் அவங்க பட்ஜெட் எடுத்திருக்காங்க. பட் பிரேக் ஈவனுக்காகவே அவங்களுக்கு மினிமம் $360 million அவங்க பாக்ஸ் ஆஃபீஸில் எடுக்கணும். ஸோ பட்ஜெட்டோட இன்ட்டு டபுள் டைம்ஸ் எடுத்தால் தான் அட்லீஸ்ட் பிரேக் ஈவனே ஆகும். பட் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெறும் $73 million தான் எடுத்திருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ அது ரன்னே முடிய போது 2 weeks மேலே ஆயிடுச்சு. அதனால் அவள் தான் லைக் இந்த மூவி வந்து இப்போ டோட்டல் டவுன் சிங்க் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்னிக்கு இன்னொரு செம்ம பெரிய லாஸ்ன்னே சொல்லலாம். அண்ட் இதால் ஜெரால்ட் லீட்டோ மேலே ஆல்ரெடி அந்த ஒரு டாக்கு ப்ளஸ் ஒரு இருந்திருக்கு. லைக் அவர் என்ன மூவி எடுத்தாலும் இப்போது ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே திருப்பியும் ஃபுட் ஸ்டெப் லைக் பேக் டு பேக் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் லைக் ட்ரான் ஹாரிஸ் வைஸில் வந்து நானும் இன்னும் பார்க்கல. ஏன்னா அந்த எனக்கு அந்த ஒரு கிரேஸில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏர்ஜ் இன்னும் வரல. ஸோ அதனால் நானும் அதை இன்னும் இந்த மூவியாக பார்க்காம இருக்கேன். பை த வே இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் எப்படி இருந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம சோனி வந்து அவங்களோட அப்கமிங்கான இன்னொரு லைவ் ஆக்ஷனான ஒரு மூவி எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஹாரிசான் ஜீரோ டவுன் சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஒரிஜினலி 2017 ரிலீஸ் ஆனது நம்ம PS4க்காக தான். அண்ட் கொஞ்சம் நல்லா ஹிட் அண்ட் பாப்புலரான ஒரு கேம் தான். ஸோ அதை இப்போ நம்ம லைவ் ஆக்ஷனான ஒரு மூவியாக எடுக்கிறாங்க. ஆல்ரெடி ஸ்கிரிப்டிங் ஸ்டோரி மேலே ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்களாம். 2026 டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. அண்ட் 2027 தான் ரிலீஸ் லாட்டும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ரீசெண்டான டேஸில் நிறைய வீடியோ கேம்ஸ்லேருந்து லைவ் ஆக்ஷன்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஏன் ஒரு பக்கம் அனிமே சைட்லேருந்தும் லைவ் ஆக்ஷன் போயிட்டாங்க. ஆல்ரெடி அனிமேட்டட் மூவிஸ்லேருந்தும் லைவ் ஆக்ஷன் வந்துட்டாங்க. கேம்ஸ்லேருந்து இப்போ லைவ் ஆக்ஷன் வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து லைக் ரீக்ரியேட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நானும் இந்த கேம் விளையாடுனது கிடையாது. என்ன கான்செப்ட் ஸ்டோரியும் எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக நான் அந்த லைவ் ஆக்ஷன் மூவியாக பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் கேமிங் கம்யூனிட்டி சைட்லேருந்தும் அதை இன்கேஸ் கரெக்டாக எடுத்துட்டாங்களோ அவங்களும் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யுஃபோரியா சீரிஸ் பற்றி டெஃபினட்டாக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் செம்ம பெரிய ஃபேன்ஸ் கிரேஸாக இருப்பீங்க. எல்லாம் டீனேஜ் கான்செப்டான ஒரு சீரிஸ் தான். ஆக்சுவலி நான் அதுக்கு சீசன் 1 மட்டும் தான் பார்த்தேன். சீசன் 2 நானும் இன்னும் பார்க்கல. பட் இப்போதைக்கு சீசன் 3 அவங்க அஃபிஷியலி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ப்ரிங் 2026 தான் ரிலீஸ் ஆக போதும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. என் டேரக்டர் நம்ம எலி ரோட்டே தான். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக எடுப்பார். பட் இப்போதைக்கு அதில் யார் யாரெல்லாம் வந்து
லைக் கேஸ்டிங்கெல்லாம் வந்து அது ஒரு லிஸ்ட் ஆட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. திருப்பி யார் வந்து முன்னாடி சீசன்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஜெண்டையாவும் கிடையாதான், நம்ம சிட்னி ஸ்வெனியும் உள்ள கிடையாதான். ஸோ மிச்சம் மீதி நியூவான கேரக்டர்ஸும் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. இதால் இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரு டாக்காக போயிட்டுருக்கு. லைக் ஜெண்டையா இல்லை, சிட்னி இல்லை, ஸோ எதுக்கு நம்ம இதை பார்க்கணும், அந்த மாதிரியான ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. பட் இன்கேஸ் நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆப்பிள் செம்ம பெரிய ஒரு மூவோட இப்போ வந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம F1 மூவியே பார்த்தோம், வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போதைக்கு இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கொண்டு போயிட்டாங்க. நம்ம F1 ரேஸ்லாம் நடக்குதுல, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரீமிங் ரைட்ஸு தனி லைக் டிவி சைட்லேயோ இல்லை வேறு ஏதோ OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம். இப்போ ஆப்பிள் வந்து ஒரு செம்ம பெரிய டீலோட கொண்டு வந்திருக்காங்க. $750 million ஆன ஒரு டீலு அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக F1 ரேஸ் நம்ம 2026லேருந்து லைக் யூஎஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஆப்பிள் டிவியில் மட்டும்தான் அதை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். ஸோ பேசிக்லி அவங்க தான் ஃபுல் F1 மேலே கண்ட்ரோல் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டீலும் இப்போ ஆல்மோஸ்ட் நடந்துச்சான். ஸோ இப்போதைக்கு வெறும் US மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு வைட்லாம் தெரில. ஆனால் இதாலே லைக் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் ஜெயிண்ட் மாதிரி இப்போ ஆப்பிள் டிவி அவங்க தனியாக கொண்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஆல்மோஸ்ட் வரதான் போகுது. நம்ம November 27 தான் பார்ட் 1 ரிலீஸ் ஆகுது, இனிஷியல் 4 எபிசோட்ஸோட. அண்ட் இதுக்கு முன்னாடி அதோட ரன் டைம் மேலே எவ்வளோ ரூமர்ஸ் இருந்தது, லைக் ஹவர்ஸ் கணக்குன்னு அது இதுன்னு சொல்லி. பட் இப்போதைக்கு அஃபிஷியலான ரன் டைம் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. எபிசோட் 1 டோட்டல் 1 hour 8 minutes, எபிசோட் 2 54 minutes, எபிசோட் 3 1 hour 6 minutes அண்ட் எபிசோட் 4 1 hour 23 minutes. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே 1 hour ஆன ஒரு டியூரேஷன் தான். அண்ட் மெயினாகவே நடுவில் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம December 26 ரிலீஸ் ஆகும். மிச்சம் மீதி இருக்க 3 எபிசோட் அண்ட் ஃபைனல் 8வது எபிசோட் தான் வந்து நம்ம நியூ இயர் அன்னைக்கு பார்த்துடலாம். அண்ட் அது வந்து லைக் ஒரு 2 hours இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க. ஸோ கடைசியாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு வந்து இது ஒரு மூவி பார்க்குற லெவலுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷனும் பண்ணிட்டாங்க. அண்ட் சீசன் 5 வேறு ஃபைனல் ஆனது சீசன் வேறு. ஸோ அது எப்படி முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்யூரியாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அண்ட் இன்கேஸ் இன்னும் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்க்கலன்னா இன்னும் கூட டைம் இருக்குது. சீக்கிரமாக சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் பார்த்துருங்க. ஆக்சுவலி நீங்கள் சீசன் 1 மட்டுமே பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் எல்லாம் சீசன் கண்டினியூ பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ஹாரர் த்ரில்லர் எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ்டாக கொண்டு வந்து ஒரு பக்கம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும், பட் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து ஒரு டாப் நாச்சான ஒரு க்ரியேட்டிவிட்டி அவங்க உள்ளே போட்டு செம்மையாக பண்ணிட்டாங்க. சீசன் 5 முடியுது, அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, என்னடா முடியுதான்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கம் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா அவங்க ஸ்பின் ஆஃப் மேலே எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இதை விட போகிறது கிடையாது, ஏன்னா இதால் அவங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அண்ட் ரீசெண்டான டேஸில் இதோட பட்ஜெட்டு கூட ரிவீல் ஆயிருந்தது. லைக் ஒரு மூவியோட பட்ஜெட்டுக்கு மேலே ஈச் எபிசோட் மேலே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. லைக் மோர் தென் $200 million கிட்ட பர் எபிசோட். ஸோ யோசிச்சு பாருங்களேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டுவேன் ஜான்சன், கெவின் ஹார்ட் ஆர் பேக் டு த நம்ம ஜுமான்ஜியோட ஃப்ரான்ச்சைஸ்லேயே தான். எஸ் கைஸ், ஜுமான்ஜியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இப்போ திருப்பி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது ஆல்ரெடி ஒரு டாக் இருந்தது, ஆல்மோஸ்ட் நான் 2 yearsக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு அப்டேட் தந்திருந்தேன். பட் இதுக்கு நடுவில் நம்ம டுவேன் ஜான்சன் வந்து வேறு ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆயிருந்தார். அண்ட் அவர் திருப்பியும் இல்லை, நம்ம பேக் டு த நம்மளோட OG ஃபார்முக்கு திருப்பி வரணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டாருன்னு நினைட்டேன். ஏன்னா கடைசி அவ்வளோ ஸ்மாஷிங் மிஷின் மூவியும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸில் அவங்க நினச்ச மாதிரி லைக் எடுக்கல. A24 வந்து அவங்க ஆக்சுவலி வந்து கமர்ஷியல் மூவிஸ் சைடே எடுக்க மாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டான டேஸில் அவங்களும் கொஞ்சம் கமர்ஷியல் மூவிஸ் உள்ளே வந்துட்டாங்க. பட் ஸ்மாஷிங் மிஷின் வந்து ஒரு பயோகிராஃபிக்கான ஒரு மூவி தான். பட் நிறைய இடத்துல டுவேன் ஜான்சனை பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டான ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காரு. மெயினாக ஸ்மாஷிங் மிஷின்லாம் ஒரு செம்ம பல்காக இருந்தார். பட் இப்போதைக்கு கொஞ்சம் லீனான ஃபேஸில் வேறு போயிட்டுருக்காரு. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறமா அவர் எந்த மாதிரியான ஜான்ரா சைடில் அவர் மூவிஸ் எடுக்கிறாருன்னு. பட் ஜுமான்ஜி லைக் அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மூவினே சொல்லலாம். ஏன்னா பியூர் ஃபாரஸ்ட் வைல்ட் அட்வென்ச்சரான ஒரு கேட்டகிரியில். ஸோ அதில் நம்ம மெயினாக நம்ம பழைய டுவேன் ஜான்சனை பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக என்னென்ன நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து கொஞ்சம் முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதனால வேறு ஏதோ அப்டேட் வந்தால் கூட கண்டிப்பாக தனியாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேரோ பண்ணிடுங்க. அண்ட் இன்கேஸ் நான் சொல்ல மறந்துட்டேன்னா ஹாப்பி தீபாவளி கைஸ். see you in next video. Bye guys.